ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாதேஸ்வரம் மலை பார்ட் 2 வீடியோ இது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா சுற்றியும் போகிற இடம் ஃபுல்லாகவே கடை தான். பார்த்துருப்பீங்க, பாப்பாங்கெல்லாம் கை காமிச்சிட்டு வரீங்க. இந்த கடையெல்லாம் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோவில் தாங்க. ரொம்ப சூப்பராக அழகாக கட்டிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் இப்போ வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் ஃபுல்லாக ரோடும் அழகாக போட்டுட்டாங்க. இப்போ வந்து போயிட்டுருக்கோம், போயிட்டு பார்க்கலாம் வாங்க. நடந்து போயிட்டே இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே விட்டுட்டு அந்த கடையெல்லாம் தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சிருக்கிற புலிலைகள் அழகாக உட்காந்து காமிச்சிட்டு கோவிலுக்கு வெளியே மட்டும் இல்லை, கோவிலுக்குள்ளேயுமே அழகாக தெரியுது. கோவில் இன்ட்ரெஸ்ட் முன்னாடி வந்துட்டோம். இங்கே இந்த ஊரில் என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், எள்ளு, தேங்காய், இதுதான் தேங்காய் மிட்டாய், எள்ளு ஸ்வீட்டு, இதுதான் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு. அதிகமாக களி சாப்பிடுவாங்க இங்கே இருக்கிறவங்க. இங்கே இருக்கிற உணவு முறை பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ பாப்பாங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக முன்னாடி லாஸ்ட்டாக மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ, அப்புறமா மொட்டை தலையோடு பார்க்க போகிறோம். இது 2வது மொட்டை தான் பாப்பாவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்காக உள்ளே வந்து ஒரு மொட்டைக்கு 80 ரூபாங்க. அதையும் தாண்டி மொட்டை அடிச்சுட்டு வெளியே வரதுக்குன்னா அவுட் பாஸ் ஃபீஸுன்னு 50 ரூபாங்க. 150 + 280 ரூபா, 240 ரூபா. ஃபஸ்ட்டு 240 ரூபா, 80 ரூபா 3 மொட்டை. வெளியே போகிறதுக்கு 50, 150 3 பேருக்கு. அப்போ தாங்க வெளியே விடுவாங்க. இங்கே 3 மொட்டை அடிச்சிங்கன்னா 400 ரூபா செலவு பண்ணி ஆகணும். இங்கே லைனாக இருக்காங்க, உள்ளே போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. நாளைய வச்சு கடை சீட்டில் முன்னாடி வந்து உட்காந்தோம். அது இல்லாமல் மொட்டை அடிக்கும் போது, ஏன்னா இத்தனை பேருக்கு அடிக்கும் போது சேஃபாக பார்த்துக்கோங்க. ப்ளேடு சேஞ்ச் பண்ணுறாங்களாம், அந்த யூஸ் பண்ணுற கத்தி எல்லாம் க்ளீன் பண்ண வச்சுட்டு அப்புறம் தான் நான் மொட்டை அடித்தேன். அதான் நிறைய டைம் சொன்னதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து போகிற இடத்துல வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே பாரு வந்துச்சு, இங்கே பாரு, இங்கே பாரு வந்துச்சு. தலையை நினைச்சு பாரு அம்மாவை உட்காந்தாச்சு. இங்கே பாரு. இன்னும் நிறைய நீட்டாக முடி வளர்த்திடணும் இனிமேல் பிள்ளைங்களுக்கு. மொட்டையெல்லாம் அடிக்கூடாது. மசாக்கெல்லாம் நீட்டாக முடி வளர்க்கணும், அதுதான். தமிழ் பொண்ணா கேரளா பொண்ணா தெரியாது. ஆனால் மெதுவானா சாஃப்ட்டுனா வச்சுக்கணும். 3 மொட்டையும் கொடுத்துட்டு சந்தோஷம் கண்ணை அடிச்சுக்கிச்சு வேண்டாம் சொல்லி அதை வாங்கி வராதுங்களுக்கு அது. கண்ணுக்கு முந்தைய தானே அது க்ளீன் பண்ணணும். முத்தினி அவ்வளோ வெள்ளை உண்டை சைடு அள்ளி அள்ளி. வா, என்ன சிரிப்பு? வெள்ளை வண்டியை பார்க்குறியா? பாப்பா பாரு, குட் கேர்ள். ஃபர்ஸ்ட் இவ்வளோ தான் அடிச்சிருக்கணும், அவளுக்கு அடிச்சிட்டேன். அப்படி தான் அடிக்கணும். ஃபஸ்ட்டு மொட்டை கொடுத்துட்டு இது 2வது மொட்டை. அது கொஞ்சம் அடங்கிறது இல்லை, செல்ஃபிஸ் கேட்காது. வெள்ளம் அப்படி தான். எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளம் இருப்பாரு, காலேஜ் படிக்கிற அப்படி கூட சின்ன பிள்ளை மாதிரி. தண்ணிக்கு அங்கே கீழே போனீங்களா? சுடு தண்ணியில் தெருக்கு போகணும். பைக்கு போகிறோம், ஒரு பைக் வாங்கி 2 குழந்தைங்க 3 பேருமே ஊற்றலாம். 3 பைக் வாங்கலாம். 3 பக்கெட் வாங்கினீங்களா? வளரலாம். ஒரு பைக் வாங்கி கொடுத்தா 3 பைக் வளரி 3 பேர் ஊற்றலாம். பார்த்து வந்து க்ளீனாக இருக்கணும். இந்த எதுக்கு தெரிவிப்போங்க. இங்கே தெளிவாக பார்த்துங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிங்களா? ஸ்ட்ரைட்டாக போனால்
க்ளீனாக இருக்கும் பார்த்துக்கணும் தெளிச்சாக இருக்கும் 30 ரூபா போனால் போதும் ஒரு பைக் வாங்கினா 3 பைக் வரலாம் நல்லா சுட சுடுன்னு இருக்கும் அழகாக அடுப்பில் கழிக்கிறாங்களா? அவங்களே விட்டாங்க பழுப்பில் நல்லா தாராளமாக வைக்கலாம் தெளிச்சாக இருக்கும் பார்த்துக்கணும் சேட்டு முடியெல்லாம் பாரு உடம்பு தட்டு குளிச்சிடலாம் போய் குளிச்சுக்கலாம் எவ்வளோ தட்டி வா. நான் குளிக்க மாட்டேன். இங்கே நேராக போனால் கிடைக்கிற மாதிரி தண்ணி அழக்கூடாது கம்மிடு அங்கே போய் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பைக்கு தண்ணியை சுட சுட தராங்களாம் 30 ரூபா 3 பேர் குளிச்சுக்கோங்க. போடுமா சார் தலையில் மசாலா வந்து தலையில் போடு கொஞ்சம் நேரம் போட்டு வரைக்கும் கேட்டுச்சா கேட்கல காது என்ன சொன்னேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நம்ம கிளம்பியாச்சு. போகலாம் வாங்க. அடுத்தது வந்து அப்பாட்ட போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அன்னதானம் போடுறது இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்கிற தேங்காய் பணம் எதுனாலும் இங்கே கொடுக்கலாம். அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அரிசி சுப்பை வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுக்கலாம். இங்கே கிடைக்கும் சுப்பை அரிசியுமே. ஒரு 1500 ஃபில்டர் வாட்டர் தானே சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது செம்ம அதிர்ஷ்டமாங்க. நமக்கு 3 வெள்ளித்தேருமே நம்ம பார்த்துட்டோம். பூஜைலாம் ரொம்பவும் சிறப்பாகவும் சூப்பராகவும் முடிஞ்சது. மேலே இருக்கிற மாதேஸ்வரனை பார்க்க கிளம்பிட்டோம். ஓவர் கூட்டங்க. எப்பவுமே இந்த கோவில் வந்து கூட்டமாக தான் இருக்கும். ரொம்பவும் கஷ்டப்பட்டு எல்லாமே சாமி தரிசனம் நல்லபடியாக முடிச்சிட்டோம். சூப்பராகவும் நல்லாவும் இருந்தது. எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த சாமி 101 டன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே அழகாக காட்சி அளிக்குது மாதேஸ்வரன். மேலே என்ன பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரங்கள் எல்லாம் சேட்டை திரும்ப ஓம் நம சிவாய. இந்த இடத்துல வந்து அவ்வளோவா இல்லைங்க. ஓரளவுக்கு வந்து சாமி தரிசனம் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, கரெக்டாக இருந்தது. நம்ம சுற்றி பார்க்க எடுத்து டயர்டாகாமல் நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா பசுவோட வாகனம் வந்து பாருங்கள். வெள்ளித்தேர் வந்து 3 இருக்குது. ஸோ நம்ம போன நாள் நமக்கு எல்லா தேரும் நம்ம நல்லபடியாக பார்த்துட்டோம்னா கடவுளோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்க, பறவைகள் ரொம்ப அதிக புறாக்கள் எல்லாம் அவ்வளோ இருக்குங்க. அப்படியே கோயிலை சுற்றி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றா பாருங்கள் காமிச்சிட்டாங்க. வீட்டு போங்க, நல்லதே நடக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் தெரிஞ்சு ஷேர் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி
வச்சுட்டாங்க. அவ்வளோ அற்புதமான காட்சிகள். எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போனால் தேங்காய் உடைச்சி சாப்பிட்றது தாங்க பழக்கம். உட்காந்து சாப்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக சாமி நல்லா கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. நம்மளுடைய பாருங்கள், நம்மளுடைய வெள்ளத்தில் ஏற்றின விளக்கு அற்புதமாக இருக்குது. எந்த கோவிலுக்கு போனாலும் கடைசியாக நீங்கள் கிளம்பும்போது கோபுரத்தை அண்ணாந்து பார்த்துட்டு போங்க. அது வந்து ரொம்பவும் நல்லது. நான் போட்ட செதறு தேங்காய் தாங்க போட்டேன். அவ்வளோ அழகாக காய் உடைஞ்சது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோக சூப்பராக உடைஞ்சிச்சு. சதுர தேங்காய் இப்படி உடையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனலாக நீங்கள் சாமி கும்பிட்டாச்சு எல்லோரும். ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்தது. பயணம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மலையை சுற்றி வரத்துக்கு நான் சுற்றி வாமிட்டு எடுத்துகிட்டு யானை இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணேங்க. 6.5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது யானை இருந்தது. நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். இனிமேல் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அதை நினச்சிட்டே இருக்கும்போது ஃபைனலாக கிளம்பலான்னு பார்க்கும்போது என்னடா கூட்டணை போய் பார்த்தா யானை இருக்குது. அங்கேயும் போயிட்டு அழகாக ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்மா. அதோட ஃபைனலாக கிளம்பிட்டோம். ஸோ எல்லாமும் தரிசனம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடவும் சிங்களாகவும் இந்த கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க. தீராத நோய்களும் தீரும். பல கஷ்டத்தை எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சிவாய போற்றிவோம். ஓம் நம சிவாய. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோவிலை ஊர்ந்து வந்தால் நல்லதுங்க. ஒரு சுத்தோ பாதி சுத்தோ வேண்டுதல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி உருண்டு வர்றவங்க உருண்டு வாங்க. ஓகே, ஃபைனலாக அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. பாய் பாய் மக்களே. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. கோயிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்